ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நெறைய பேரு ஏற்றுமதி பண்ணிட்டு பணம் வராம ஏமாந்து போய் நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் வந்து தினமலர்ல சமீபத்தில வந்தது. ஸோ இந்த மாதிரி ஏற்றுமதியில பணம் வராம ஏமாந்து போகக்கூடிய ஏற்றுமதியாளர்களோட எண்ணிக்கை வருஷம் வருஷம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆர்டிக்கிள் வந்தது. ஸோ அத பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு பணக்கார நாடு, ஆள் வேற சிவப்பா இருக்கான், பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான்னு நெனச்சுட்டா நம்ம தொழில் பண்ணக்கூடாது. தொழில்ல கரெக்ட்டா இருக்கணும். நம்ம வியாபாரம் பண்ணுறது வந்து லாபத்துக்கு தான். ஸோ பேமெண்ட் நமக்கு வர்றதுக்கான வழிவகைகளை என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எல்சி. எல்சி வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். 2 பேருக்குமே சேஃப். யாருக்கு? பையருக்கும் சேஃபு, செல்லருக்கும் சேஃபு. ஸோ இந்த மாதிரி எல்சி டேர்மில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா இசிஜிசி கவரேஜ் எடுக்கிறது. ஏசிஜிசி கவரேஜ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேர் ப்ரீமியம் மட்டும் கட்டிட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கவரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா இசிஜிசி வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்படி தான் வந்து ஷிப்மெண்ட் பண்ணணும், இப்படி தான் டாக்குமெண்ட் அனுப்பணும், ஒவ்வொரு காப்பியும் இங்கங்கே கொடுக்கணும், பேங்க் ஒன்று கொடுக்கணும், எங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு அது வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கும். அது அப்படியே டிட்டோ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க நமக்கு கவரேஜ் கொடுப்பாங்க. ஒரு 80லேருந்து 90% வரைக்கும் இன்வாய்ஸ் வேல்யூலேருந்து நாம் அவங்ககிட்டருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து நாம் என்ஷூர் பண்ணணும். இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனம், இந்த நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், டன் அண்ட் பிராட்ஸ்ட்ரீட் அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து ஒரு பையரோட கேஒய்சியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கூட நம்ம பார்க்குறதுக்கு வழிவகைகள் பண்ணுவாங்க. ஆனால் சர்வீஸ் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இசிஜிசியில் ரூ. 500 அப்படின்னா அவங்க 25,000 30,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எம்பசியில் உண்மையிலேயே அந்த நாட்டில், அதாவது நம்ம நாட்டு எம்பசி வெளியில் இருக்கும் இல்லைங்களா, அங்கே உண்மையிலே அந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குதா, அவங்க வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்க மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம கூட செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து காஸ்ட் எதுவும் கிடையாது. சில நேரங்களில் பேங்க்கில் கூட பையரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். பையரோட ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் நம்ம கேட்கவே மாட்டோம். பேங்க் போனால் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வேலையை முடிச்சு தான் வருவோம் ஒழிய, பேங்க் மேனேஜர்கிட்ட போய் இதெல்லாம் பெரும்பாலும் 99% யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் பேங்க்கில் கேளுங்க. சம்டைம்ஸ் உங்கள் பையரோட டீட்டெயில் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் கூட அவங்களோட பிரான்ச்சில் ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நம்பிக்கை தானே. ஸோ பேங்க் மேனேஜர்கிட்ட வேணால் பேசி பாருங்கள். அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன் எரர். இது காமனாக ஏற்படுறது. சும்மா கூகுள் இமேஜை பார்த்து அப்படியே வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா கூட குட்ஸை வந்து கஸ்டம்ஸில் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சிஹெச்ஏ அல்லது டாக்குமெண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய, எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய சில பேரை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலிமா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 500 1000 கேட்பாங்க. ஆனால் பிரச்சனை இல்லாமல் சரக்கு வந்து ஸ்மூத்தாக போகும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு 2, 3 ஷிப்மெண்ட்டுக்கு நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க எப்படி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நாளைக்கு நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம் இந்த மாதிரி பணம் வராமல் ஏமாற்றப்படுறதுலேருந்து தப்பிக்கலாம்.